சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் காலமுறை ஊதியம் வழங்கக் கோரி செவிலியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 2000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பின்னர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை போலீசார் கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விட்டு சென்றனர். ஆனால் பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்த செவிலியர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவு நேரத்தில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பேருந்து முனைய நிர்வாகம் மின் இணைப்பை துண்டித்தது. அப்போது கைகளில் இருந்த செல்போன்களின் டார்ச் லைட்டை ஒளிர செய்து செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த செவிலியர்களை கைது செய்து ஊரப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். தொகுப்பூதிய செவிலியர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு 4.5 வருடம் முடிய போட இந்த பீரியட் வரைக்கும் கூட அதுக்கான எந்த ஒரு முயற்சிகளையுமே எடுக்கலைங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையான விஷயம். அதை தொடர்ந்து பலமுறை அதிகாரிகளையும் அமைச்சரையும் சந்தித்து எந்த ஒரு ஏற்பாடுகளுமே செய்யப்படலைங்கிற நிலைக்கு இன்னைக்கு நாங்கள் அறவழியில் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முன் அனுமதி பெற்று தான் நாங்கள் இன்னைக்கு சிவானந்தா சாலையில் தொடங்கணும். மதியத்துக்கு மேலே வந்த ஒரு பேச்சுவார்த்தையில் சுகாதார செயலாளர் எங்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப அலட்சிய போக்கோடையும் அது எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரும் அப்படின்னு எந்த ஒரு நம்பிக்கையும் அளிக்காத நிலையில் நாங்கள் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை கண்டினியூ பண்ணணும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தொகுப்பூதியத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆரம்பகட்ட ஊதியம் வெறும் 7700. தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற பலதரப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே இன்று செவிலியருடைய ஊதியம் 18,000ஆக உயர்வு பெற்றுள்ளது. அது தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைக்காக இந்த அரசாங்கத்திடம் பல முறை நாங்கள் அமைச்சரை சந்தித்து துறை நிர்வாகிகளிடம் அதிகாரிகளிடம் பேசிய போது அதற்கான சரியான தீர்வு எட்டப்படாத சூழ்நிலையில் மீண்டும் இந்த அரசாங்கமானது எங்களை போராட்டத்திற்கு தள்ளியது. செவிலியர்களின் போராட்டத்திற்கு திமுக அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் தாவேகா வழக்கு தொடரும் என்று அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட செவிலியர்களுக்கு ஆதவ் அர்ஜுனா நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்ற ஆணையை மதித்து திமுக அரசு செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். 24 மணி நேரம் பணியாற்றி வரும் செவிலியர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை மாநில அரசு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது சொன்ன வாக்குறுதிகள், திமுகவோட வாக்குறுதி 436ல் போராடக்கூடிய செவிலியர்கள் எல்லாரையுமே பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு, ஆட்சியே முடிய பொழுது இன்றைக்கும் அவங்க ரோட்லையும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையும் இன்னைக்கு தூக்கி போட்டிருக்காங்க. இதை கடுமையாக கண்டனத்துக்குரியது. அதுவும் இல்லாமல் முழுதாக போராடணும்னு நினைக்கும் பொழுது நிர்வாகிகள் ரொம்ப கடினமான நேரத்தில் பேசினாங்க. இந்த அரசு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த போராட்டம் அரசியல் ரீதியாக மாறக்கூடாதுன்னு, அரசியல் ரீதியாக மாறுச்சுன்னா இந்த போராட்டத்தை திசை திருப்பிடுவாங்க. எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய நன்றி. தமிழக வெற்றி கழகமும் நானும் சரி, சகோதரர் நிர்மல்குமார் அவர்களும் சரி, வழக்கறிஞர்களும் சரி, அவங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். அதை நாங்கள் தெள்ள தெளிவாக பதிவு பண்ணுறோம். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call